உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கண்டிப்பா உன் கனவு பலிக்காதுக்கா. அருள் மாமா வராது. கண்டிப்பா அருள் மாமா வரும். சரி, அப்ப ஒரு பந்தயம் வச்சுப்போம். அருள் மாமா வரலனா நான் என்ன கேட்டாலும் நீ வாங்கி தரணும். அப்படி வந்துட்டா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். சரியா? கார் சத்தம் கேக்குது. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கா, நான் போய் பாத்துட்டு வரேன். நான் நினைச்ச மாதிரியே அருள் மாமா வந்துட்டாரு. ரொம்ப நன்றி முருகா. அப்பா, வரதன் மாமா தான் இப்ப கால் பண்றாரு. நீ போன் எடு. நாங்க வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க பூஜை ஆரம்பிங்கன்னு சொல்லு. சரிங்கப்பா. மாப்ள சொல்லுங்க மாமா. என்ன மாப்ள வந்துகிட்டு இருக்கன்னு சொன்னீங்க, இன்னும் உங்களை ஆளே காணும். நேரம் ஆயிட்டு இருக்கு மாப்ள. மாமா, நாங்க வரதுக்காக காத்துட்டு இருக்காதீங்க, நீங்க ஆரம்பிச்சிருங்க. எப்ப மாப்ள வருவீங்க? ஒரு சின்ன பிரச்சனை மாமா, அதை முடிச்சுட்டு நானும் அப்பாவும் வந்துடுறோம். நீங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிருங்க. சரி மாப்ள. நானும் மாமாவும் ஒரே கலர்ல Dress பண்ணிருக்கோம்ல, என்னையும் மாமாவையும் சேர்த்து நீ ஒரு போட்டோ எடுக்கணும். அதுக்கு முதல்ல நீங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்துல நிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன், நீ போட்டோ மட்டும் எடு. இரு, இந்தா. ஏய், நாம இங்க வந்தப்போ வரதன் நம்ம கிட்ட எப்படி நடந்துகிட்டான்னு பார்த்தல. அண்ணன் இல்லாம வந்தா நமக்கு கிடைக்கிற மரியாதை இதுதான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இது உங்க கையால் ஆகாத தனம். வரதன் திமிரா பேசுறான்னா அது நீங்க கொடுத்த இடம். வாயை திறக்கும் போதே 2 அறை விட்டுருந்தா இவ்ளோ தைரியமா பேசுவானா? நீங்க உங்க அண்ணனுக்கு கட்டுப்பட்டே வீணா போறீங்க. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஏய், தேவையில்லாம பேசுறத இதோட நிறுத்திக்கோ சொல்லிட்டேன். வசதியா இருக்கிறவன் அவனுக்கு கீழே இருக்கிறவனை கேவலமா பாக்குறான். அவனை விட வசதியா இருக்கிறவன் அவனை கேவலமா பாக்குறான். வசதி கம்மியா இருக்கிறவங்கள கேவலமா பாக்குற உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்ப திருந்துறீங்களோ அப்பதான் இந்த உலகமே உருப்படும். பாத்தியாடா, இவர் எப்படி பேசுறாருன்னு பார்த்தல. இவர்கிட்ட போய் சொன்ன பாரு, உனக்கு வேணுங்க. டேய், வாய முறா. ஆமா, என்ன நடக்குங்க. மாமா கொஞ்சம் எந்திரியே. என்னாச்சு? எந்திரி மாமா. என்ன வானதி? என் கூட வாயே. ஏய், எங்க? சொல்றேன், வா மாமா. வானதி, வா மாமா. வானதி, எங்க கூட்டிட்டு போற? மாமா, அதோ அத பாரு. ஓகே வா. மாமா வாங்க, அங்க போலாம், அந்த பக்கம். என்னடி, ஒரு போட்டோல கூட எங்க 2 பேரோட முகமும் தெளிவாவே இல்ல. போட்டோ எடுக்கணும்னா ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்கணும். ஆடிக்கிட்டே இருந்தா அப்படிதான் வரும். உன்ன போய் போட்டோ எடுக்க சொன்ன பாரு, போடி. ஸ்வீட்ட வேற லெவல்ல பண்ணிருக்க. அப்ப இன்னும் 2 வைக்கவா மாமா? வை வை. யாரோ வருவாங்கன்னு சமைச்சு வச்சா யாராரோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க.
என் வீட்டு சோத்த கண்டதுங்க சாப்பிடணும்னு விதி போல இருக்கு. மாமா 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 ஐயோ மாமா எதுக்கு இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நான் என்ன தப்பா பேசிட்டேன்? என்ன அது வந்து- இங்க பாரு, வாயை மூடிட்டு கம்முனு. மாமா இப்ப நீங்க யார மனசுல வச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொன்ன? நான் யாரையோ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கேனா? ஏய், நான் என்ன ஊரை கூப்பிட்டா விருந்து வச்சுக்கிட்டு இருக்கேன்? ஐயோ என் வீட்டு சோத்தை யாரு திங்குறாங்களோ அவங்கள தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன சோத்துக்கு வக்கிலாம்ல உங்க வீட்ல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? ஏதோ உங்க அம்மாவுக்கு தேவசம்னு மரியாதைக்கு வந்தா இப்படிதான் எங்களை அசிங்கப்படுத்துவீங்களா? எங்க அம்மாவுக்கு தவசம் வாங்கன்னு உங்களை என்ன வெத்தலை பாக்கு வச்சு வர சொன்னா? கூப்பிடாம நீங்களே வந்து உட்கார்ந்து தின்னுட்டு இப்ப ரோசம் வர வருதோ? மாமா மாமாங்கிற மரியாதையோட பாத்துட்டு இருக்கேன். தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாதீங்க. அப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். டேய், என்னடா பண்ணுவ? இல்ல என்ன பண்ணிடுவேன்னு கேக்குறேன். என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன மிரட்டுற நீ? உன்னால என்ன செய்ய முடியும் சொல்றா? எதுக்கு இப்ப அவங்க கிட்ட பாஞ்சுக்கிட்டு வரீங்க? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற மரியாதை கூட உங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்டுக்கு போய் நாங்க வந்தோம் பாருங்க, எங்களை சொல்லணும். யாரு உங்களை கூப்பிட்டா? என்னமோ நான் வந்து கூப்பிட்டு நீங்க வந்த மாதிரி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க மூஞ்சிய பார்த்து என்னைக்காவது நான் பேசிருப்பேனா? அப்பவே உங்களுக்கு தெரிய வேணா உங்களால வேண்டாத உறவா தான் பாக்குறேன்னு? கேட்டீங்களாங்க? ஏதோ தங்கச்சி வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடலனாலும் நம்ம போலான்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப உங்க தங்கச்சி வீட்டுக்காரரு எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கல்ல. நம்மள வேண்டாத உறவாதான் அவங்க பாக்குறாங்களாம். நாம தான் வெக்கம் கிட்ட போய் இங்க வந்திருக்கோமா. எப்ப இந்த ஆளு நம்மள வீட்டுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்தினாரோ இனிமே இந்த வீட்டு பக்கம் நம்ம தலை வச்சு படுக்க கூடாதுக்கா. ஏய், அந்த ஆளு இந்த ஆளு பேசிக்கிட்டு இருந்த மரியாதை கட்டுரும் பாத்துக்க. ஆமா, இப்ப ஏற்கனவே நீ மரியாதை கொடுத்து கீழ்ச்சிட்ட. முட்டா பாயிலெல்லாம் பண முதலாளி ஆக்குதுல, அப்ப உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படிதான் இருப்பீங்க. ஏய், யாரடா முட்டா பையன் சொல்ற? ஐயோ என்னங்க? அப்பா ஐயோ அப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.